ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் குவார்டர்லிக்கு ரொம்ப தீவிரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ நமக்கு இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இதுல நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா பார்த்துட்டு போக வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அண்ட் என்ன பேட்டர்ன்ல கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ தட் நமக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு வரும்போதுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 10, 11, 12 ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லி கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? சோ இதுல என்ன பேட்டர்ன்ல நமக்கு கேட்டிருக்காங்க, எந்தெந்த இயர்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். எஸ், அஃப்கோர்ஸ் லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி அதே மாதிரி தான் பேட்டர்ன்ல வரலாம். கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் லாஸ்ட் இயர் கேட்டாங்களோ அது இந்த வருஷமும் சிலபஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி சொல்றேன், நீங்களும் நோட்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டோட பார்த்தலாம். சரிங்களா? சோ 10th ஸ்டாண்டர்ட பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ்க்கு நமக்கு பாத்தீங்கன்னா எனது எக்ஸாம்ஸ் இருக்க போகுது. அதுல 15 1 மார்க்ஸ் கேட்க போறாங்கப்பா. சரிங்களா? சோ 15 1 மார்க்ஸ் மோஸ்ட்லி லாஸ்ட் இயர் என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதே தான் உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆயிருக்கு மோர் ஆர் லெஸ். ஓகேங்களா? சோ பாருங்க, இயல் 4ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இயல் 1 அண்ட் தேர்ட் கொஸ்டினும் இயல் 1, ஃபோர்த் கொஸ்டின் இயல் 1 அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் இயல் 3 புக் இன்டீரியரா கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த 5 கொஸ்டினுமே மோஸ்ட்லி புக் பேக்ல இருக்கு. எல்லா இயர்ஸும் இப்பவுமே உங்களுக்கு இந்த சிலபஸ்லயும் இருக்கு. சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 15 1 மார்க்ஸ்க்கு அப்புறம் பேலன்ஸ் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இயல் 1ல இருந்தே பாருங்களேன் புக் இன்டீரியர் கொஸ்டின் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. சோ தென்னன் மகள் அப்படின்னு குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம். சம்டைம்ஸ் தென்னன் அப்படின்னா யாருன்னு சொல்லி கேட்கறாங்க. சோ 2 டைப்பா இந்த 1 மார்க் கேட்கறாங்க. இதை கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து காசி காண்டம் அப்படிங்கிறது இயல் 3ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்த பாடல் வரி வினாவிட ஏதோ ஒரு பாடலை கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா அது ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசா சேஞ்சஸ் இருக்க போறதுல 15 1 மார்க்ஸ் இருக்கு. அதுல 4 1 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா பாடல் வரி வினாவிடை அப்படிங்கிறது வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, பகுதி 2ல பிரிவு 1. ஸோ இதுல வந்து 2 மார்க்ஸ் கேட்கறாங்க. சரிங்களா? இந்த 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வெரி 4 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ 4 கொஸ்டின்ஸ் பண்றோம்னாலும் இந்த 21th கொஸ்டின் இருக்கு இல்லையா? சோ அது வந்து கம்பல்சரி கொஸ்டினா கேட்கறாங்க. கண்டிப்பா அது என்னவாதான் இருக்கும், திருக்குறள் கொஸ்டினா தான் இருக்கும். திருக்குறளை நீங்க பிழை இல்லாம எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு திருக்குறளோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேர்டையோ இல்ல லாஸ்ட் வேர்டையோ கொடுத்துட்டு அந்த திருக்குறளை எழுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ திருக்குறள் வந்துட்டு மஸ்ட் நீங்க படிச்சுட்டு போயிடுங்க. சரியா? சோ ஸ்டார்டிங் சொன்னாலும் எழுத தெரியும், எண்டிங் சொன்னாலும் எழுத தெரியணும். அதுல வந்து நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்களேன், நமக்கு பிரிவு 2ல 5 to 2 10 மார்க்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு கொஸ்டின் கேட்கறாங்க. எனி 5 வந்து நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல 22nd கொஸ்டின் பாருங்களேன், வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுகிறாங்க. சோ இந்த டைம் வந்துட்டு நமக்கு புக்ல கொடுத்திருக்கும் போது பலகை அப்படிங்கிற சொல் கொடுத்திருக்காங்க. சோ தட் இந்த வேங்கைக்கு பதிலாக பலகைன்னு சொல்லி கொஸ்டின் கொடுக்கலாம். சேம் அதே கான்செப்ட் தான். அதே மாதிரி 23 பாருங்களேன், இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. நமக்கு பேஜ் நம்பர் 39ல சில கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதை எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுங்க. சரியா? சோ அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அந்த டைப்ல இருந்துட்டு எந்த கொஸ்டின்ஸ் வேணா மாத்தி கேட்கலாம். பட் ஒரு 2 சொற்களையும் ஒரே தொடர்ல அமைச்சு எழுதுக அப்படிங்கிறது தான் இங்க பொருள். ஓகேங்களா? இது எல்லாமே மொழித்திறன் பயிற்சிக்கு பின்னால வரக்கூடியது. அதே மாதிரி வருக அப்படிங்கறதுல பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க. சோ ஒவ்வொரு இயலுக்கு, அதாவது ஒவ்வொரு இயல்லையும் போயம் இருக்குன்னா அந்த போயம்க்கு கீழே, செய்யுளுக்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த பகுபத உறுப்பிலக்கணம் படிச்சிருங்க. அதுல இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்கறாங்க. 2 மார்க்ஸ்க்கு கேட்கறாங்க. சரியா? சோ அடுத்து பாருங்க, கலை சொற்கள் தருக. இதுவுமே ஒவ்வொரு இயலுக்கு பின்னால உங்களுக்கு வந்து படித்து தெரிக இல்ல கலைச்சொல் அந்த மாதிரி டைரக்டான ஹெட்டிங்லயே உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ அந்த கலைச்சொற்களை படிச்சுட்டீங்கன்னா நீங்க இதை அட்டென்ட் பண்ணிடலாம். அடுத்து, கீழ்வரும் தொடர்களில் பொருத்தாத கருப்பொருளை திருத்தி எழுதுங்கிறாங்க. சோ இது லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. இப்ப நமக்கு வந்து புக்ல அவ்வளவுக்கு கிடையாது. சரிங்களா? அடுத்து, சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. சோ இது இயல் 1ல இருந்து கேட்டிருக்காங்க. இப்பவுமே இருக்கு. நீங்க ஒன்ஸ் வந்து செக் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து, சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்கன்னு கேக்குறாங்க. சோ இதுல என்ன தொகை சொற்கள் மறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதை வந்து தொடர்ல அமைச்சு எழுதணுங்கிறாங்க. சோ தொகை சொற்கள் அப்படிங்கறது நமக்கு சிலபஸ்ல இருக்கு இல்லையா? சோ எக்ஸாம்க்கு வந்துட்டு கண்டிப்பா கேட்பாங்க. அது புக் இன்டீரியரா கூட இருக்கலாம். சோ தொகை சொற்கள் அப்படிங்கறத கான்செப்ட் வைஸா நீங்க படிச்சு வச்சிட்டீங்கன்னா என்ன வேர்ட் கொடுத்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 3 6 7 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. சோ 7 கொஸ்டின் கொடுத்துட்டு அதுல 5 கொஸ்டின் வந்து நம்ம எழுதுற மாதிரி இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, பிரிவு 1. இதுல 29 30 31. சோ
28 இங்க இருந்து 29 31 வரைக்கும் இருக்கு. இதுல உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருகன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? சோ இதுக்கு வந்து நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பேராகிராஃப்ஸும் கொடுக்கலாம், இல்ல வேற பேராகிராஃப்ஸும் கொடுக்கலாம். பட் அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பாத்தீங்க எப்படி இருக்குன்னா, நீங்க அந்த பேராகிராஃப்லயே அதுக்கு ஆன்சர் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. சோ ரொம்ப ஈஸியான ஒண்ணு. அதே மட்டும் சோலை காற்றும் மின்விசிறி, இது லாஸ்ட் இயர் சிலபஸ்ல இருந்துச்சு, இப்ப இல்ல. அடுத்து புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டதுல, சோ இயல் 1ல இந்த கொஸ்டின் இருக்கு, இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. அடுத்து எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளிக்கிறாங்க. அப்ப ரெண்டு கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணோம். சோ ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் அப்படிங்கிற மாதிரி 6 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. இதுல 34th பாத்தீங்கன்னா கட்டாய வினாவா கேக்குறாங்க. சரிங்களா? சோ இது வந்துட்டு ஒரு பாடல், ஏதாவது ஒரு மனப்பாட பகுதியில திருக்குறளும் வரும், பாடலும் வரும் இல்லையா? சோ திருக்குறள் பாத்தீங்கன்னா 2 மார்க்ல கேக்குறாங்க. இந்த பாடல் வந்துட்டு 3 மார்க்ஸ்ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க. மனப்பாட பகுதியை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா நமக்கு கம்பல்சரி கொஸ்டின் அது கேக்குறாங்க. ஓகே, சோ இதுலயே பாருங்க, அதே மாதிரி 32 33 வந்துட்டு நமக்கு லாஸ்ட் இயர் சிலபஸ்ல இருந்தது. அதை வந்துட்டு இப்ப வந்து இதுல வந்துட்டு கிடையாது. சரிங்களா? சோ அந்த கொஸ்டின்ஸ் நமக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலா வேலை வந்து பாத்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, பிரிவு 3 எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையலை. சோ ஏதாவது ஒண்ணுக்கு 2க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணோம். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ். ஓகேங்களா? சோ ஒரு குறளை கொடுத்துட்டு அதுக்கு அழகீட்டு வாய்ப்பாடு கேட்கிறாங்க. இன்னொன்னு தற்குறிப்பேற்றணியை சான்றுடன் விளக்குங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் அணி அப்படின்னு சொல்லி ஒரு லெசனே இருந்துச்சு, ஆனா நமக்கு இப்ப கிடையாது. சோ இதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுங்க, திருக்குறள் இருக்கு இல்லையா, திருக்குறளுக்கு பின்னால உங்களுக்கு அணி எல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா, அதை மட்டும் தாராளமா படிச்சிருங்க. கண்டிப்பா அணி கேட்டா ஈஸியா எழுதிடலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 லைன் கொடுத்து பாடல் அமைந்துள்ள பொருட்கோளின் வகைகளை சுற்றி எழுதுக. சோ பொருட்கோள் நமக்கு கிடையாது இல்லையா அப்போ, சோ வந்துட்டு இது வந்து தேவையில்லை. ரைட்? அடுத்து பாருங்க, பகுதி 4 5 மார்க் கொஸ்டின். எனி 5 வந்துட்டு நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க, அதாவது A or B 2 வினா இருக்கு இல்லையா? சோ ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இறைவன் புலவர் இடைக்கால குரலுக்கு செவிசாய்த்து நிகழ்வை நயத்துடன் எழுதுகன்னு கேக்குறாங்க. இயல் 4ல இருந்து இது கேட்டிருக்காங்க. அடுத்து முல்லைப்பாட்டு இப்ப நமக்கு கிடையாது. அடுத்து மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்றதோடனே வாழ்த்தி மடல் எழுத சொல்றாங்க. இயல் 2ல இருக்கு இந்த மடல், இப்பவும் இருக்கு, இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதே மாதிரி உணவு விடுதி கொடுத்து இந்த உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுது. சோ கடிதம், மடல், வாழ்த்துறை, படிவம், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாம படிச்சிருங்க. சரியா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி காட்சியை கண்டு கவிஞர் எழுத. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இயல் 1ல இருந்து கேட்டிருக்காங்க. இப்ப இயல் 4 இயல் இருக்கு. சோ 4 இயல்ல எந்த பிக்சர்ஸ் கொடுத்து வேணாலும் உங்களை போயம் எழுத சொல்லலாம். இன்கேஸ் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஜென்ரலான ஒரு பிக் கொடுத்து அதுக்குமே உங்களுக்கு கவிதை எழுத சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, படிவம் சொல்லியிருந்தா, படிவம் நூலக உறுப்பினருக்கான படிவம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பள்ளியில் நான் வீட்டில் நான் எனும் தலைப்பில் நீங்கள் பள்ளியும் வீட்டில் நடந்து கொள்ளும் முறைகள் 5 பட்டியலிடுகன்னு கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நிற்க அதற்கு தகரந்தோ கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சோ அதையும் படிச்சிருங்க. அடுத்த மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னா இயல் 1ல இருந்து கேட்டிருக்காங்கப்பா. எல்லா இயலுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு மஸ்ட் மஸ்ட் மஸ்ட். சோ கண்டிப்பா அதை படிச்சிருங்க. ஓகே, அடுத்து பாருங்க, பகுதி 5ல நமக்கு எவ்வளவு டோட்டலா 24 மார்க்ஸ் வந்துட்டு கேக்குறாங்க. 3 into 8 3 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணோம். இதுலயுமே A and B கொடுத்து ARBங்கிற கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒண்ணு அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இயல் 1ல இருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சொல்வனம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்பை எழுதுக. சோ இந்த இப்ப வந்துட்டு உங்களுக்கு புக் பேக்ல என்ன நடுவிலா கொடுத்துருக்காங்களோ அதோடு படிச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் இது இயல் 1ல இருந்துச்சு. அடுத்து உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அறகுற விவரித்து எழுதுக. ரொம்ப அழகா கதையா ஓனா எழுதலாம் இதெல்லாம். அடுத்து அன்னமையார்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கல்வியின் அவசியம் குறி அந்த புதிய நம்பிக்கையில இருந்து கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும். சோ இதுல எல்லாமே நீங்க 1 சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து கட்டுரை, இந்த சான்றோர் வளர்த்த தமிழ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு இயல் 1ல இருக்கு. சோ இந்த 2ல ஏதாவது ஒரு கட்டுரை வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து 11th தமிழ். சோ 11th தமிழை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு 90 மார்க்குக்கு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. சோ நான் ஃபேக்டரிக்கு எவ்வளவு மார்க்ஸ் எழுத போறோம், 90 மார்க்ஸ்க்கு. சரிங்களா? சோ அதுல 1 மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 1 மார்க்ஸ் கேக்குறாங்க. கண்டிப்பா புக் இன்டீரியர் 1 மார்க்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் திருக்குறள்ல இருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இயல் 3ல இருந்து 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க இப்ப இருக்க சிலபஸ்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் இயல் 1ல இருந்து கேட்டிருக்காங்க. சோ இது எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு புக் இன்டீரியர்ஸும் இருக்கு. சோ என்னென்ன 1 மார்க்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ
14 1 மார்க்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பகுதி 2 பிரிவு 1. சோ ஏதாவது எனி 3 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க், டோட்டலா 6 மார்க் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. இதே பிரிவு 2ல அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எனி 2 சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த 2 சூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கு, 3 கொஸ்டின் கொடுத்து 2 சூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஒரே ஒண்ணுதான் வந்து ஆப்ஷன்ல விட முடியும். சோ நம்ம டோட்டலா 4 மார்க்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இது பிரிவு 3. இதுதான் நமக்கு சொன்ன மாதிரி மொழித்திறன் பயிற்சியில இருந்து கேட்கறது. 7 into 2 14 மார்க்ஸ்க்கு கேட்கறாங்க. சரிங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா தொடர் இருக்க சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுதல் கேட்பாங்க. இன்னொன்னு மயங்கொலி சொற்கள் இயல் 2ல இருக்கு. சோ அதை பாத்துருங்க, என்னென்ன அது ரிலேட்டடா இருக்கோ அது எல்லாத்தையும் பாத்துருங்க. அதுக்கப்புறம் புணர்ச்சி விதி. புணர்ச்சி விதியை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு செயலுக்கு கீழே இருக்கக்கூடிய புணர்ச்சி விதி மட்டும் படிச்சுட்டு போனா உங்களுக்கு போதுவானது. ஆனா 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நீங்க செயலுக்கு கீழே இருக்கக்கூடிய புணர்ச்சி விதி மட்டும் படிச்சா பத்தாது, உங்களுக்கு புணர்ச்சி விதின்னு தனியா லெசனே இருக்கு. சோ அதுல இருக்கிறதையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்திருக்கணும். சரிங்களா? சோ அதனால அது மஸ்டா பாத்துருங்க. அதுக்கப்புறம் கலை சொல்லாக்க ஆஸ் யூஷுவல் நீங்க எப்படி படிச்சீங்களோ இதுக்கு ப்ரேயர்ல அதுக்கு முன்னாடியே படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மூன்றாவது சீர் அமைத்து எழுதுகன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் படிமம் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து இருக்காது மோஸ்ட்லி. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுறது இயல் 1ல இருக்கு. சோ அதை பாத்துக்கோங்க. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் பொருளோட எழுதுதல், அதையும் வந்துட்டு ஒன்ஸ் வந்து பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, பகுதி 3ல பிரிவு 1. சோ இதுல எனி 2 தான் வந்து நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சோ 2 into 4 8 மார்க்ஸ்க்கு கேக்குறாங்க. சோ 4 மார்க் கொஸ்டின். இதுல பாத்தீங்க அப்படின்னா திணை பத்தி திணையில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. சரிங்களா? சோ அது போக பாத்தீங்கன்னா இடம் சுற்றி பொருள் விளக்கு. இந்த இடம் சுற்றி பொருள் விளக்குக திணை துறை வந்துச்சுனாலே மஸ்ட் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு அர்த்தம். அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. சரிங்களா? அடுத்து பிரிவு 2 பாத்தீங்கன்னா அதே மாதிரி எனி 2 கொஸ்டின்ஸ் தான், அதே மாதிரி 4 மார்க் கொஸ்டின். சரிங்களா? சோ 4 மார்க் கொஸ்டின்ஸ்லயும் நம்ம வந்துட்டு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏதாவது 2 சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா பாத்தீங்கன்னா பிரிவு 3 நமக்கு 12 மார்க்குக்கு கேக்குறாங்கப்பா. இதுலதான் வந்து என்ன வரும், அணி வரும். சரிங்களா? அணில ஒண்ணு ஒரு குறளை கொடுத்துட்டு இதுல என்ன அணி பயின்று வந்திருக்குன்னு கேட்கலாம். இல்லைன்னா அந்த அணியோட பேரை கொடுத்து அதை வந்து சான்றுடன் விளக்குங்க. சோ 2 டைப்லயுமே உங்களுக்கு எதிராக சாய்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எதை எழுதணும்ட்டு. அடுத்து பாருங்க, திணையில இருந்து கொடுத்திருக்காங்க துறை. நயம் பாராட்டுக கேட்டிருக்காங்க. பழமொழி வாழ்க்கை நிகழ்வு அமைத்து எழுதுக. இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான டாபிக். அண்ட் தமிழாக்கம் தருக. சரிங்களா? சோ இது எல்லாமே இம்பார்ட்டன்டான டாபிக் தான். இந்த டாபிக்ஸ்ல இருந்து கம்பல்சரி எப்பவுமே கொஸ்டின்ஸ் வரும். சோ அதே மாதிரிதான் இப்ப கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, பகுதி 4ல அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கு. சோ இதுதான் என்னது, 6 மார்க் கொஸ்டின் நமக்கு நெடுவினா. சரிங்களா? சோ இந்த நெடுவினால A and Bங்கிறது மாதிரி கொடுத்துட்டு ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு கொஸ்டின்ல. சரிங்களா? சோ நம்ம மொத்தமா 3 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து அடிபிறராமல் எழுதுக அப்படிங்கிறது மனப்பாட பகுதி. சோ மனப்பாட பகுதியில கண்டிப்பா குறளும் இருக்கும், அது போக ஏதாவது ஒரு பாடல் வரிகளும் இருக்கு. சோ 4+2 பாத்தீங்கன்னா 6 மார்க்குக்கு உங்களுக்கு கேக்குறாங்க. சரிங்களா? அடுத்து 12th ஸ்டாண்டர்டுக்கான பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாமா? சோ பாருங்க, உங்களோட டோட்டல் மார்க்ஸ்க்கு எவ்வளவு, 90 மார்க்ஸ்க்கு எழுத போறீங்க. சேம் அதே மாதிரி 14 1 மார்க்ஸ் தான் உங்களுக்கு கேக்குறாங்க. சரிங்களா? 14 1 மார்க்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு இலக்கணம்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருது, புக் இன்டீரியர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. சோ கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு படிக்க வேண்டியதா இருக்கும். சரிங்களா? சோ அதே மாதிரி திருக்குறள் 1 மார்க்ஸையும் மறக்காம படிச்சுட்டு போயிடுங்க. ரைட்? சோ இதுல 14 1 மார்க்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி எவ்வளவு கேட்டிருக்காங்க, நமக்கு எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்க அப்படிங்கிறாங்க. சோ எனி 3, அப்ப 3னா 2 மார்க்ஸ் வருதா? சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 6 மார்க்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு கேக்குறாங்க. அதே மாதிரி கீழ்கணும் குறுவினாக்கள் எவையேனும் 2னுக்கு விடையளி. சோ ஏதான் எனி 2 அப்படிங்கிறப்போ 2 into 2 4 மார்க்ஸ்க்கு கேக்குறாங்க. சேம் 3 கொஸ்டின் கொடுத்து அதுல 2 கொஸ்டின் நம்ம எழுதுற மாதிரி இருக்கு. இங்க நம்ம 3 கொஸ்டின் கேன்சல் பண்ணா 4 கொஸ்டின்ஸ்ல 3 கொஸ்டின். சோ ஒண்ணுதான் நம்ம ஆப்ஷன்ல விட முடியும். சோ இன்டீரியரும் நம்ம படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? இன்டீரியர்ல இருந்தும் கேக்குறாங்க. சரிங்க? சோ இத பாருங்களேன், சிலம்பு களி நோன்பு இப்பவும் நமக்கு சிலபஸ்ல இருக்கு, புக் இன்டீரியரா இருக்கும். சரிங்களா? சோ இந்த சிலம்பு களி நோன்புனா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம டீடைல்டா எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளி. இந்த எவையேனும் 7ன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 11 12க்கு மோஸ்ட்லி காமனா இருக்கும். என்னன்னா அந்த மொழித்திறன் பயிற்சியில இருந்து கேட்கறதா இருக்கும். சோ மொழித்திறன் பயிற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை படிச்சீங்கன்னா நம்ம 10 மார்க்ஸ்க்கு மேலேயே ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? 40 மார்க்ஸ் கேட்டாலும் 10 மார்க்ஸ் மோஸ்ட்லி அதுல இருந்தே வந்துடும். சோ வல்லினமையை இட்டும் நீக்கியும் எழுதுக கேட்டிருக்காங்க. மயங்கொலி சொற்கள், தொடருள்ள பிழையை நீக்கி எழுதுறது. அடுத்து ஏதேனும் ஒன்றுனுக்கு பாத்தீங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க. சோ பகுபத உறுப்பிலக்கணம் மட்டும்தான் கேட்பாங்கன்னு கிடையாது, சம்டைம்ஸ் இலக்கண குறிப்பு கேட்கலாம். சரிங்களா? அது புணர்ச்சி விதி கேட்கலாம். இந்த 3ல எது வேணா மாத்தி மாத்தி கேட்கலாம். சோ 3மே தரவா இருந்துருங்க. அதுக்கப்புறம் கலைச்சொல் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றி எழுதுக. சோ அதுக்கு பாருங்க பாத்தீங்களா, புணர்ச்சி விதி சொன்னா புணர்ச்சி விதி கேட்டிருக்காங்க.
ஏதேனும் ஒரு சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடருக்கு இலக்கண குறிப்பு தருக. ஸோ 12th பொறுத்த வரைக்கும் மூணுமே கேட்டிருக்காங்க, மூணுமே இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, எவையிடும் இரண்டனுக்கு மட்டும் விடை தருக அப்படிங்கிறாங்க. ஸோ எனி டூ அப்படின்னா என்னது 4 மார்க் கொஸ்டின் பா. ஸோ டோட்டலா 8 மார்க்ஸ் வருது. இது எல்லாமே இப்பவுமே நமக்கு இயல்ல இருக்கு, இப்பவுமே சிலபஸ் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. அடுத்து எவையேனும் இரண்டனுக்கு விடையலில் ஸோ 4 மார்க்ஸ் வந்து 2 கேட்கறாங்க, இந்த 2 8 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாப்போமா? அடுத்து பாருங்க, 3 into 4 12 மார்க்ஸ். எவையேனும் மூன்றடுக்கு. இதுல என்ன பாத்தீங்கன்னா அணி கண்டிப்பா வந்துருது. சோ லாஸ்ட் இயர் நெய்தல் திணை அந்த உரி பொருட்கள் இருந்தனால அது கேட்டிருக்காங்க. அண்ட் நயம் பாராட்டுக்கு வந்தது. கண்டிப்பா பாத்தீங்கன்னா அணி, திணை, துறை இது மூணுமே தரவா இருங்க. இந்த மூணுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துரும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். சோ இந்த மூணுமே தரவா இருங்க. அதுக்கப்புறம் தமிழாக்கம் கேட்டிருக்காங்க. தமிழாக்கம் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து காது கேளாதவருக்கான பத்தி. அடுத்து அனைத்து வினாக்களுக்கும் விலகு. ஸோ 6 மார்க் கொஸ்டின். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 18 மார்க்ஸ்க்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், நெடுவினா எழுத போறோம். சேம் அதே மாதிரிதான், ஒரே கொஸ்டின்ல ஏ அண்ட் பிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? மனப்பாட பகுதி 4+2. 4 அப்படிங்கிறது நமக்கு ஏதாவது பாடல் வரிகளா இருக்கும். 2 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா திருக்குறள். ஸோ திருக்குறள்ல ஃபர்ஸ்ட் வேர்டு லாஸ்ட் வேர்டு நமக்கு தாராவா தெரிஞ்சிருக்கணும், எந்த குறள்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே இப்ப பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, இதுதான் கொஸ்டின் பேட்டர்ன், இவ்வளவு மார்க்ஸ்க்கு கேட்க போறாங்க, இப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ரைட்டா? சோ எல்லாருமே கொஸ்டின் பேட்டர்னை தரவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா we are தரவு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.